ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டன் எப்படி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும், எப்படி கொடுக்கணுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்னோடய குழந்தைக்கு எப்படியெல்லாம் கொடுத்தனோ அதே மாதிரி ப்ரொசீஜர் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். எப்போவுமே ஒரு வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் உங்களுடைய வீட்டு சாப்பாடை தான் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அவங்களுக்குன்னு தனியாக செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள் வீட்டு சாப்பாடு எப்படிலாம் குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் சாதம் எடுத்துக்கிறேன். அதை நல்லா கைவிட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறேன். ஏன்னா நம்ம 8 மாதத்துக்கு 8-9 மாதத்துலேருந்தே லைட்டாக கொஞ்சம் ரவை மாதிரி அந்த மாதிரி பதம்லாம் மாற்றி கொடுப்போம் இல்லையா. ஒரே கூழ் மாதிரியே சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கொடுத்திங்கன்னா ஒரு வயசுக்கு மேலே ஆனாலும் அதே மாதிரி கன்சிஸ்டன்சியில் கேட்பாங்க. ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா நான் உருளைக்கிழங்கு கறி குழம்புல உருளைக்கிழங்கு போட்டிருந்தேன். இப்போ நான் மட்டன் சொல்கிறது பார்த்திங்கன்னா நான் வீட்டில் கறி குழம்பு வச்சேன். அதை எப்படி நான் என்னுடைய குழந்தைக்கு கொடுத்தேன்றதை பற்றி தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ நான் சாதம் பிசைஞ்சிட்டு உருளைக்கிழங்கு அவனுக்காகவே நான் உருளைக்கிழங்கு போடுவேன். ஏன்னா வெறும் குழம்பு ஊற்றி மட்டன் கொடுத்தா அதில் என்ன இருக்குன்றதுனால நான் உருளைக்கிழங்கு சேர்த்து அவனுக்காகவே போட்டு நான் அதை பிசைஞ்சு அப்படி ஊட்டி விட்டுருவேன். அப்புறம் சில பேருக்கு டவுட் இருக்கலாம், இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்தா என்னுடைய குழந்தை சாப்பிட மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ நீங்கள் 10லேருந்து ஒரு 17 மாதம், அதாவது 10லேருந்து 1.5 வயசுக்குள்ளே குழந்தை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இதே ப்ரொசீஜர் மிக்சியில் பிளெண்ட் பண்ணி கொடுக்கலாம். உருளைக்கிழங்கும் மட்டனையும் முதல்ல நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஃபைனாக. அதுக்கப்புறம் சாதம் அதில் போட்டு கொஞ்சம் ஒரு 2 ஓட்டு ஓட்டிட்டு அப்படியே நீங்கள் பிசைஞ்சு ஊட்டி விட்டுடலாம். ஸோ இதனால் அவங்களுக்கு வாயில் தட்டுப்படாது, நல்லா கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பிசைஞ்சதுக்கப்புறம் நான் கறி எடுத்து போட்டுக்கிறேன், மட்டன் எடுத்து இதில் போட்டுக்கிறேன். குழம்பு லைட்டாக ஊற்றிக்கிறேன் பிசைஞ்சிக்கிறதுக்காக. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா போட்டு பிசைஞ்சிக்கணும். நல்லா அந்த கறியில் கையை விட்டு நல்லா மசித்து பிசைஞ்சு ஊட்டி விடுங்க. இவ்வளோ தான் ப்ரொசீஜர். நம்ம வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். இதை நீங்கள் மதிய டைமில் கொடுக்கலாம். நல்லா கறியில் நல்லா வெந்திருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு செரிக்கும். அண்ட் கொடுக்கும்போது நல்லா நீங்கள் நல்லா மேஷ் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி. ஆல்ரெடி நான் மட்டன் வேக வச்ச தண்ணியை குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கலான்றதை பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணி அந்த வீடியோஸ் கூட பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஊட்டுறதுக்கு முன்னாடி உங்கள் கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் க்ளீனாக ஊட்டுங்க. ஏன்னா நம்ம பிசைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுவே கையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் ஊட்டுற வரைக்கும் உங்கள் கையெல்லாம் காஞ்சு போயிடும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்து ஊட்டி விடுங்க. இவ்வளோ பீஸ் ஏதாவது இந்த மாதிரி இருந்தால் நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தையோட வாயில் வைங்க. இல்லைன்னா அவங்க மெல்ல மாட்டாங்க, அப்படியே சைடில் அடக்கி வச்சுட்டு அப்படியே வச்சுருப்பாங்க, முழுங்கவும் மாட்டாங்க, மெல்லவும் மாட்டாங்க. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கேன். அண்ட் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.